ஷலோம். சங்கீதம் 33. தேவன் அவரை நம்பினதற்காக அவர் எவ்வளவு உண்மையுள்ளவராக நம்மை பாதுகாத்தார் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லி தேவனை மைமைப்படுத்துவதற்காக ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறான் சங்கீதக்காரனாகிய தாவீது. இந்த சங்கீதத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை முதலாவது வாசிக்க கேட்போம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். மியூசிக், இசை, அதாவது ஒரு ஆராதனையினுடைய ஃபார்ம்ல இசை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகையினாலே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பாடலை பாட வேண்டும்? தேவன் மிகப்பெரிய மேக்னிஃபிஷண்டான ஒரு ஆண்டவர். ஆகையினால அவருக்கு ஒரு புது பாட்டை பாடி அற்புதமான இசைக்கருவிகளினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் இந்த உலகத்தை சிருஷ்டித்திருக்கிறார். அவர் நம்மை முழுவதுமாக அவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையினால இந்த உலகம் என்று சொல்லும் பொழுது அது எவ்வாறு உருவானது என்கிறதான விஷயத்தை அவர் சொல்லி, அது சரியாக நீதியாக தேவனுடைய கிருபையினால் இது உருவாக்கப்பட்டது. ஆகினால இவைகளெல்லாம் ஆண்டவருடைய குணாதிசயங்களாய் இருக்கிறது. இவைகளை மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். கிரியேஷன், அதாவது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு, அது அவருடைய தெய்வீகமான வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. வானமும் பூமியும் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர் உருவாக்கினார். இதில் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவர் அந்த ஜலம், சமுத்திர ஜலம், ஆழமான ஜலம், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார். பூமியினுடைய குடிகள் எல்லாம் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அவருடைய பூமியினுடைய குடிகள் எல்லாருமே அவருடைய கிரியேஷன், அதாவது அவருடைய சிருஷ்டிப்பு, அதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட வேண்டும். மனிதனுடைய திட்டங்கள், மனிதனுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் என்று சொல்லும் பொழுது அது லிமிட்டானது. ஆனால் தேவனுடைய பிளான் என்று சொல்லும் பொழுது அது நித்தியமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பார்வையிலே அது ஒரு ஸ்பெஷல். அதற்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவரோடு கொண்டிருந்த அந்த உறவு தான் அந்த இஸ்ரவேல் தேசத்தை என்னவாக மாற்றுகிறது என்று சொன்னால் ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக மாற்றுகிறது. அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி வாசிக்கிறோம். நாம் தேவனோடு கொண்டுள்ள உறவு நம்மை இந்த உலகத்துல ஒரு ஸ்பெஷலான, வேறுபடுத்தப்பட்ட ஒரு வித்தியாசமான மக்களாக நாம் இந்த உலகத்திற்கு தென்படுகிறோம், தென்பட வேண்டும். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நாம் தேவனோடு கொண்டுள்ள உறவுதான். தேவன் வானங்களிலே வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லி 13வது வசனத்திலும் 14வது வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே. சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். இந்த உலகத்தினுடைய இராணுவம், மிலிட்டரி எக்யூப்மெண்ட், அது எவ்வளவு வலிமை வாய்ந்ததாக இருந்தாலும் தேவனுடைய வல்லமைக்கும் தேவனுடைய ஆளுகைக்கும் அது எப்பொழுதுமே ஈடாகாது
என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தேவனோடு கூட ஒரு சரியான உறவில் இருக்கிற மக்கள் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு பயப்பட மாட்டார்கள். மற்றவர்களுக்கு பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் யாருக்கு பயப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு நபராய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அதாவது ஒரு யுத்தம் என்று சொல்லும் பொழுது அந்த யுத்தத்தினுடைய பொதுவான விளைவு ரிசல்ட்னு கேட்டீங்கன்னு சொன்னா மரணமும் பஞ்சமும் தான். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்ட பஞ்சத்திலும் கர்த்தர் அவர்களை என்ன செய்வார், உயிரோடே காப்பார். கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தினுடைய போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்மை எல்லா சூழ்நிலையிலும் உயிரோடு காப்பதற்காக ஒரு தேவன் நமக்காக இருக்கிறார் என்பதே இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான செய்தியாய் இருக்கிறது. 20வது வசனம், நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு யுத்தத்தினுடைய மிலிட்டரியில இராணுவத்துல இருக்கிறதான அந்த கேடகம், அதை ஒரு மெட்டஃபராக உருவகமாக இங்கே சொல்லி இருக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இந்த சங்கீதம் முடிவடைகிற அந்த வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. இந்த சங்கீதம் எவ்வாறு முடிவடைகிறது? தேவனுடைய தொடர்ச்சியான பராமரிப்பும் பாதுகாப்பும் நம்மேல் இருக்கிறது என்கிறதான ஒரு நம்பிக்கையோடு இந்த சங்கீதம் முடிவடைகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆகையினாலே இந்த சங்கீதம் எப்படிப்பட்ட ஒரு சங்கீதம் என்று சொன்னால், துதி செலுத்துவதற்கான ஒரு சங்கீதமாய், துதியின் சங்கீதமாய் இந்த சங்கீதம் காணப்படுகிறது. யுத்தத்தின் சூழ்நிலையை மனதிலே கொண்டு வாருங்கள். கர்த்தருடைய பாதுகாப்பை உங்களுடைய மனதிலே எண்ணிக்கொள்ளுங்கள். இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் பாதுகாப்பாக இருக்கிறார். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனமாய் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது, நீங்களையும் என்னையும் இந்த உலகம் மற்றவர்களும் பார்த்து பாக்கியவான் என்று சொல்லுகிற அளவிற்கு நீங்களும் நானும் இந்த உலகத்திலே பாக்கியவான்களாய் இருக்கிறோம். அதற்கு காரணம், தேவனோடு கூட நாம் கொண்டுள்ள உறவு நம்மை பாக்கியவான்களாக, பாக்கியசாலிகளாக மாற்றி இருக்கிறது என்கிறதான சந்தோஷமான செய்தியை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் காலை பொழுதிலே இந்த சங்கீதத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அற்புதமான தியானத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன், பஞ்சத்திலே எங்களை உயிரோடு வைப்பீர். ஒரு யுத்தம் என்று வரும்பொழுது பஞ்சமும் மரணமும் தவிர்க்க முடியாத காரியம். இந்த உலகத்தினுடைய கர்த்தாவே, ஆவிக்குரிய யுத்தத்தில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கிடைக்காதபடி, ஆண்டவரை ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் மரணமடையாதபடி எங்களை பாதுகாக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. உம்மோடு நாங்கள் கொண்டுள்ள உறவு ஆண்டவரே, அது அற்புதமானது, அதிசயமானது. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் உடைய கிருபையும் இறக்கும் அனுகிரகம் ஆசீர்வாதம் இருக்கட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்யமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பெரியது நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஷலோம். காட் பிளஸ் யூ.